இன்னைக்கு நான் என்ன சாப்டர் எடுக்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சாப்டர். ஒரு லீடருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லா இருக்கக்கூடிய சாப்டர். அந்த சாப்டரை நீங்க கேட்கும்போதே, நீங்க எவ்வளோ ஆர்கனைஸா இருக்கீங்க, எவ்வளோ பிளான்டா அப்ரோச் பண்றீங்க விஷயத்த, எப்படி தன்னோட கொலீக்ஸ் கிட்ட அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றீங்க, அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ், ஒரு ப்ராடா திங்கிங்கை ட்ரிகர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் பேரு கொஸ்டினிங் ஸ்கில். கொஸ்டினிங் ஸ்கில் அப்படிங்கும்போது என்ன சார் ஒரு கொஸ்டினிங்ல போய் ஒரு ஸ்கில்லா, இதுல என்ன இருக்குது ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 திங்க் கொஸ்டின்ஸ் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பர்டினன்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் கிரிட்டிக்கல் கொஸ்டின், பவர்ஃபுல் கொஸ்டின். ஒரு மேனேஜரா நம்ம ஒரு லீடரா இருக்கும்போது நம்ம சபார்டினேட் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட கொஸ்டினிங் கேட்கறதுக்கு நமக்கு தெரியணும். இப்ப நம்ம போய் கேட்கிறோம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் அப்படிங்கும்போது அவர் வந்து யோசிப்பாரு, எஸ் ஏன் நமக்கு இந்த இது நம்ம தோணல நமக்கு அப்படின்பாரு. கிரிட்டிக்கலா கேட்குறீங்க, நெகட்டிவா இதனால நடந்த இப்படி ஒரு ப்ராப்ளம் வருமே, நீங்க இதுக்கு என்ன ப்ரிகாஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் யோசிப்பார், சார் நான் இந்த இடத்த நான் திங்க் பண்ணாம விட்டுட்டேன், சாரி சார் ஐம் கோயிங் டு ஒர்க் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவார். அவர் அந்த இடத்துல நாலேஜ் கெயின் ஆவார். பர்டினன்ட் கொஸ்டின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த இடத்துல கிரைட்டேரியா என்னென்ன செக்லிஸ்ட் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி நீங்க வந்து இந்த இடத்த ஃபாலோ பண்றீங்க, வாட் இஸ் யுவர் ப்ரோட்டோகால், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்டினன்ட் கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணும்போது அந்த நம்ம கொலீக்ஸ்க்கு, பியர்ஸ்க்கு ஒரு ஸ்டிமுலேட் ஆகும். ஓ, நம்ம வந்து பர்டினன்ட் ஏரியாவில் நம்ம சரியாம கவனிக்காம விட்டுட்டோம், சார் பாரு எவ்வளோ அழகா நம்மகிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காரு, ஸோ நம்ம இந்த இடத்துல யோசிக்காம விட்டோமே, சாரி சார் நான் இந்த இடத்துல பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரிகர் ஆவாங்க. கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறது மூலமா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அவங்க டெவலப் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ப்ரிவென்டிவ் திங்கிங் டெவலப் ஆகும். பவர்ஃபுல் கொஸ்டின் கேட்கறது மூலமா அவங்க கேரியர்ல நெக்ஸ்ட் வெர்ஷன் எப்படி போகலாம், நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் எப்படி வாங்கலாம், அடுத்த டெஸ்டினேஷன் என்ன, அதுக்குரிய ஸ்கில் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு லீடருக்கு முக்கியமான கொஸ்டினிங் ஸ்கில்லுங்கிற ஒரு ஸ்கில்லை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு லீடராக இருக்கிறவங்க, ஒரு மேனேஜராக இருக்கிறவங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கொலீக்ஸ்கிட்ட போய் சும்மா பிளேமிங் பண்ணுறதும், நீ வேலை செய்யலைன்னு சொல்கிறதும், அவங்கள எப்போ பாரு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எரர் ஃபைண்டிங் பர்சனாக இருக்கிறதுங்கிறத விட இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சரி ஓகே என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க, வாட் இஸ் ஒரு பிளான், வாட் இஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, மானிட்டரிங் சிஸ்டம் என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க, இதனால் ப்ரிவென்டிவ் நாளைக்கு எரர் வந்ததுன்னா எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க, எனி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாரி அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் பண்ணீங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டில் என்ன வரும், என்ன ரிசல்ட் அவுட்கம் நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி 3 கேட்டகரியாக செக்ரிகேட் பண்ணி பர்டினன்ட் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும், கிரிட்டிக்கல் கொஸ்டினில் என்னென்ன கேட்க போகிறீங்கிறது ப்ரிப்பேர் பண்ணியும், பவர்ஃபுல் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட போய் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பியர்ஸ்க்கு, உங்கள் கொலீக்ஸ்க்கு, உங்கள் சபார்டினேட்டுக்கு ட்ரிகர் ஆகும், நான் திங்கிங் டெவலப் ஆகும், ஃபோக்கஸிங் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்த வெர்ஷனுக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களோட திங்கிங் என்ன, அவங்க ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அவங்க ஒரு சக்ஸஸராக டெவலப் ஆகணுங்கிறதா டாஸ்க்கு. அப்போ இங்கே லீடராக இருக்கக்கூடிய நம்ம போய் இந்த பவர்ஃபுல் 3 கொஸ்டினிங் ஸ்கில் நமக்கு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவில் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக டெவலப் ஆகி வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் ஒரு லீடருக்கு கீப் ஆன் ஐம் டெல்லிங் தட் கொஸ்டினிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் வந்து நெகட்டிவாக கொஸ்டினிங் ரைஸ் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் யூஆர் ரைசிங் அப்படின்னா அந்த பியர்ஸ், அந்த சபார்டினேட், நீங்கள் அவங்கள வந்து பிளேம் பண்ணுறீங்க, ஃபால்ஸ் ஃபைண்டிங்காக இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ராங்காக அவங்கள வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு ராங் திங்கிங் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகுது, ஒரு நெகட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகுது அப்படின்னா டோட்டலி ஒரு லீடர், ஒரு மேனேஜர் நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க.
ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லீடருக்கு இருக்கு. என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் சபார்டினேட் கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறத யூ ஆல்சோ ப்ரிப்பேர்ட், தென் யூ கோ அண்ட் ரைட் அண்ட் ஃபாலோ தி பீப்புள். ஸோ நீங்க கீப் ஆன் ஃபாலோ பண்றீங்க, கீப் ஆன் யுவர் புஷிங் யுவர் டீம் அப்படின்னா பீப்புள் கண்டிப்பா புல் த பொசிஷன்ல இருப்பாங்க. புல் த பொசிஷன்ங்கிறது என்னது? சக்சஸ்ஃபுல் பிளேஸ்ல இருப்பாங்க, ப்ராடக்டிவிட்டி ரொம்ப நல்லா கொடுப்பாங்க, வெரி குட் பர்சனாக இருப்பாங்க, அவங்களோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும், உங்களோட பேர்டன் பாதி குறைஞ்சிரும், நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் லீடராக மேனேஜராக அந்த ஆர்கனைசேஷனை அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒண்டர்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பீப்புளுக்கு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் 3 கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அது ரிகார்டிங் அவங்க சொல்யூஷன் என்னன்னு அவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அப்போ உங்கள் ஒர்க் என்ன ஆகும்? ஈஸியாக குறைஞ்சிரும். லீடருங்கிறவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகணும், அவங்களோட ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம கூட ஒர்க் பண்ணாலும் ஒண்டர்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கல் லீடர் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தான் பிரைன் ஹீரோ இருப்பீங்க, பட் ரியல் ஹீரோ அவங்க தான். அந்த ரியல் ஹீரோவை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால இந்த 3 கொஸ்டினிங் ஸ்கில் மூலமாக அந்த ஹீரோவை நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக அந்த கிரெடிட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் இன்னைக்கு லீடர்ஷிப்பில் முக்கியமான சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங் ஸ்கில். தேங்க்யூ ஆல்.